ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது நல்லடியார்களுக்கு செய்த அருட்கொடை பலதும் பலவிதம் ஏராளம். வலில்லாஹில் ஹம்து வல் மின்னா. அல்லாஹ்வுக்கே இந்த அனைத்து அருட்கொடைகளுக்கும் புகழ். பாவம் செய்பவனுக்கு பாவ மன்னிப்பை தருவதற்கான காலம், பாவம் செய்தவன் உடனடியாக மரணிக்காமல் அவனுடைய மரணத்தை தாழ்த்தி அவனுடைய மரண நேரத்தை தூரப்படுத்தி அந்த இடத்திலே அல்லாஹ்விற்கு தௌபா செய்வதற்குரிய அந்த நேமத்தை வழங்குகிறானே, அதுவும் ஒரு அருட்கொடை. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த அருட்கொடைகளில் கருணைகளில் ஒன்று என்னவென்றால், நன்மைகளையும் நல்லறங்களையும் அதிகம் செய்து கொள்ளக்கூடிய காலங்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவது. நினைவூட்டல்கள். ஒரு பெரிய நாட்களை அடைந்திருப்போம், அடைந்ததற்கு பிறகு ஏற்கனவே கூறினது போல் நம்முடைய ஈமான் பலகீனமாகிவிடும். பலகீனமாகக்கூடிய ஒரு சூழலில் இருப்போம். மறுபடியும் அல்லாஹ் ஒரு காலத்தை கொண்டு வருவான், நமக்கு அங்கு நினைவூட்டுவான். நல்ல அமல்களை செய்யுங்கள், அமல்கள் செய்வதில் சோர்ந்து விடாதீர்கள், தொடர்ந்து அமல்களை செய்யுங்கள் என்று நினைவூட்டல் வரும். அதே போலத்தான் ரமதானை வரவேற்றோம், சௌம் நோன்பை வரவேற்றோம், அந்த வணக்க வழிபாடுகளை செய்தோம். ரமதான் முடிந்தது, ஷவ்வால் வந்தது. ஷவ்வாலோடு நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பலகீனம் ஏற்படலாம். ரமதானில் இருந்த ஈமான் இல்லாமல் குறைவாக இருந்திருக்கலாம். ஆனால் மறுபடியும் அல்லாஹ் நமக்கு அருட்கொடை தந்திருக்கிறார். என்னவென்றால், அதே வருடத்தில் கடைசி மாதமான இந்த துல்ஹஜ் மாதத்தை அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுகிறான். அந்த துல்ஹஜ் மாதத்தில் நல்லமல்களை, அதிலும் முக்கியமாக இந்த முதல் 10 நாட்களில் நல்லறங்களை செய்வதை ரமதான் முடிந்த கையோடு முஃமின்களுக்கு நினைவூட்டலாக, முஃமின்களை உற்சாகப்படுத்துவதற்காக, வணக்க வழிபாடுகளில் திளைத்திருப்பதற்காக அல்லாஹ் இந்த நாட்களை அல்லாஹ் இறக்குகிறான் நமக்கு. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை நாம் நன்றி செலுத்த வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இந்த நாட்களை பற்றி சொல்லுமேனே, அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஆயுளை நீட்டுகிறான். ரமதானில் இருந்தோம், இந்த துல்ஹிஜ்ஜுடைய 10ஐயும் அடைவதற்கு அல்லாஹ் நம்மை இந்த இடத்திலே நம்மை உயிரோடு வைத்திருக்கிறான் என்றால், அந்த 10 நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் அடியார்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய தபரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், கவனியுங்கள். உங்கள் காலம் முழுவதும் நன்மையை செய்யுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள், அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் அருட்கொடைகளை தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு தனது அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு கிடைக்கும் வகையில் அவனுடைய ரஹ்மத் இருக்கும். ரஹ்மத் என்றால் என்ன? அந்த வாய்ப்பை அல்லாஹ் பயன்படுத்த வைப்பான்.
ஒரு அருட்கொடை வருகிறது, ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்படுகிறது. அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொள்ள அல்லாஹ் வைப்பான். அது மாபெரும் அருட்கொடை. எடுத்துக்காட்டாக இந்த முதல் 10 துல்ஹஜ்ஜில் செய்ய வேண்டிய அமல்களை, இது மகத்துவமிக்க நாட்கள். இன்னும் சொல்ல போனால் ரமதானின் இரவல்ல, ரமதானின் கடைசி 10 பகல். நாம் எல்லோருக்கும் தெரியும் ரமதானின் கடைசி 10 இரவுடைய அந்தஸ்து என்ன என்பது. லைலத்துல் கத்ருடைய அந்தஸ்தாக இருக்கக்கூடிய அந்த கடைசி 10 இரவை காட்டிலும், அந்த கடைசி 10 இரவு அல்லாது ரமதானின் கடைசி பகலை காட்டிலும் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 பகல் சிறந்ததாக இருக்கிறது. இந்த பகல் நேரங்கள் சுப்ஹானல்லாஹ். இந்த நேரங்களில் அமல்களை செய்ய அல்லாஹ் நமக்கு நாடி இருந்தால் அதை விட பெரும் அருட்கொடை எதுவும் இல்லை. ஆனால் அந்த நேரங்களில் கூட அமல்களை செய்யாமல், நமக்கே நம் புத்துணர்ச்சி ஏற்படுத்திக் கொள்ளாமல், நமக்கே நாம் மார்க்க வழிபாடுகளின் பால் நம்மை ஆர்வப்படுத்திக் கொள்ளாமல் இருந்தால் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருட்கொடை நமக்கு கிடைக்காமல் இருக்கின்றது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி 10 நாட்களுக்கு முன்னால், இந்த துல்ஹஜ்ஜிற்கு முன்னால் வியாபாரம், வீடு, வாழ்க்கை, உலகம், காசு, பணம், எவ்வாறே நம் மனிதனுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களிலுமே அதே நிலையில் தான் ஒருவர் பயணிக்கிறார் என்றால், அவரிடம் எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லவில்லை என்றால் அவர் அதே நிலையில் இருக்கிறார். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, கவனியுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். சாலிஹான அமல்களை மற்ற நாட்களில் செய்வதை காட்டிலும், கவனியுங்கள், சாலிஹான அமல்கள் என்று வந்துவிட்டால் அது எல்லா விதமான அமல்களும் வந்துவிடும். மற்ற நாட்களை செய்வதை காட்டிலும் துல்ஹஜ் மாத முதல் 10 நாட்களில் செய்வது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருக்கின்றது. இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள். மற்ற நாட்களை காட்டிலும் செய்யக்கூடிய அந்த சாலிஹான அமல்கள், இந்த முதல் 10 நாட்களில் ஒருவர் சாலிஹான அமல்களை செய்யும் பொழுது, இந்த நாட்களுக்கு என்று ஒரு சிறப்பு இருப்பதினால், அந்த நாட்களில் அந்த அமல்களை செய்வதனால் அது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது. உடனடியே சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரிடம், எந்த வழிபாடுகளை செய்தாலும் மற்ற நாட்களில் செய்தால் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்க முடியாதா அல்லாஹ்வின் தூதரே? இன்னும் அல்லாஹ்வின் பாதையில் சன்மார்க்க போர் புரியக்கூடிய ஜிஹாதை கூடமா, அந்த வணக்க வழிபாட்டை கூடமா மற்ற நாட்களில் செய்தாலும் கூட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளும் இந்த 10 நாட்களும் தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருக்குமா என்று கேட்டவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆம், அல்லாஹ்வின் பாதையில் போர்க்கூடிய அந்த சன்மார்க்க தூய போராக இருந்தாலும் சரி, யாரை தவிர அங்கே ஒரே ஒரு மனிதரை, அங்கு ஒரு சாரார கூட்டத்தை மட்டும் அல்லாஹ்வின் தூதர் ஒதுக்குகிறார்கள். இவர்களை தவிர யார் அவர்கள்? கவனியுங்கள். தன் உடலாலும் பொருளாலும் புறப்பட்டு அதில் எதையும் திரும்பி பெறாமல் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து ஷஹீதாகி விட்ட ஒரு மனிதரை தவிர அந்த வணக்க வழிபாடு மட்டும் மற்ற நாட்களில் செய்திருந்தால் அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்கும். அது அல்லாத மற்ற எந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் பாதையில் போடக்கூடிய சன்மார்க்க போராக இருந்தாலும் சரி, எந்த வணக்க வழிபாடுகளும் இந்த நாட்களில் செய்வதை போல வராது. என்ன செய்ய போகிறோம்? என்ன வணக்க வழிபாடுகளை நாம் செய்ய தயாராக இருக்கிறோம்? என்ன வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு ஆர்வமாக இருக்கிறோம்? அந்த அந்தஸ்தை அடைய வேண்டாமா? இந்த 10 நாட்களில் அதிகமான வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக, அதுவே 9வது நாளான அரஃபாவுடைய நோன்பை பிடித்தவர்களாக, அந்த 9வது நாட்களை பிடித்து அரஃபாவின் நோன்பையும் பிடித்து சுப்ஹானல்லாஹ் அந்த ஈதுல் அத்ஹாவை உள்நோக்கக்கூடிய எதிர்நோக்கக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இருக்க வேண்டாமா அல்லாஹ்வின் அடியார்களே? அப்படி இல்லை என்றால் இந்த ஹதீஸ் யாருக்கு, யாரை ஆர்வம் ஊட்டுகிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நாட்களை செய்வதை காட்டிலும் இந்த நாட்களில் நீங்கள் வணக்க வழிபாடுகளை செய்தால் அதுவே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. மேலும் நாம் எல்லோரும் ஓதக்கூடிய இந்த வசனம் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், இந்த வசனம் வலயாலின் அஷ்ர், அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறான். அதிகாலை வைகரத்தின் மீது அல்லாஹ் வைகரையின் மீது சத்தியம் செய்கிறான், ஃபஜ்ரின் மீது சத்தியம் செய்கிறான் ரப்பல் ஆலமீன். பின்பு சொல்கிறான் அந்த 10 இரவுகள், அந்த 10 இரவுகள் என்று சொல்லும் பொழுது
உலமாக்கள் விளக்கம் தருகிறார்கள். இந்த 10 இரவுகள் என்பது ரமதானுடைய கடைசி 10 மடங்கும் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 பகல்களும் இதில் அடங்கும். அந்த அளவிற்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அது மகத்துவமிக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதே போலத்தான் இந்த முதல் 10 நாட்கள், மறுபடியும் சொல்கிறேன், முக்கியமான நாட்கள் வரும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்வதற்கிறது அல்லவா, அது மாபெரும் அருட்கொடை. அது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். அதை பயன்படுத்தக்கூடிய பாக்கியம், அது நன்மை அடைத்துக் கொள்வதற்கான பாக்கியம். இல்லை என்றால் இதற்கு முன்னால் என்ன வியாபாரத்திலும், என்ன உலக விஷயங்களிலும், என்ன நோக்கத்திலும், எதை இந்த உலகத்தை அடைவதற்காக ஓடோடி கொண்டிருக்கிறானே மனிதன், அதிலேயே நின்று கொண்டே இருப்பான். துனியா ஒரு பால், என்னை சேமித்து விடு சேமித்து விடு என்று அழைத்துக் கொண்டே இருக்கும். தீனோ ஆகிரத்தோ மறுமையோ அல்லாஹ் யாருக்கு நாடினானோ அவர்களை தவிர. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டும், இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் மாபெரும் விளக்க உரையாளர், முஃபஸ்ஸிர், தஃப்சீரில் இந்த ஆயத்திற்கு தஃப்சீரை விளக்கும் போது சொல்கிறார்கள், கவனமாக கேளுங்கள். துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்களில் அதிலும் முக்கியமாக அரஃபா நாட்கள் இருக்கிறது. அரஃபாவுடைய நாள் வருகிறது, அதே போல் பெருநாள் வருகிறது. அந்த நாளில் அல்லாஹ் தனது அடியார்களின் பாவங்களை மன்னிக்கிறான். இந்த மன்னிப்பை கண்டு ஷைத்தான் மிகவும் கவலை அடைகிறான். ஏன்? அரஃபா 9வது நாள், துல்ஹஜ்ஜின் 9இல் அரஃபா. அஹ்தஸிபு இன்தல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத அல்லதி பஅதஹு வ ஸனத அல்லதி கப்லஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த நாளில் முன் சென்ற பாவங்களை, மின் சென்ற அந்த வருடத்தின் முன்னாலுக்கும் பின்னாலுக்கும் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நான் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அந்த நோன்பை பிடிப்பவர்களே. அல்லாஹ் அதனால் தான் சொல்கிறார்கள், சஅதி ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் தரக்கூடிய அந்த மன்னிப்பை கண்டு ஷைத்தான் மிகவும் கவலை அடைகிறான். அரஃபா நாளில் வானவர்களும் அல்லாஹ்வின் கருணையும் அடியார்களுக்கு இறங்குவதை பார்க்கும் ஷைத்தானை விட அன்று மிக இழிவாகவும் மிக தூர விலக்கப்பட்டவனாகவும் வேறு எந்த நாளிலும் காண முடியாது. ஷைத்தான் எல்லா நாட்களிலும் ஏமாற்றப்படுவனாக இருப்பான். அதிலும் முக்கியமாக இந்த நாட்களில், அதிலும் முக்கியமாக ஏன் சாலியான அமல்களை செய்து விட்டால் தனக்கான இடம், தனக்கான தேவை இல்லாமல் இருந்து விடுமே. அரஃபா நாளில் நோன்பை பிடித்து விட்டால் பாவ மன்னிப்பு கிடைத்து விடுமே. அப்படி எப்படி இவன் வழிகெடுப்பான்? அப்படி எப்படி ஷைத்தான் வழிகெடுக்க முடியும்? அதை சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ். அன்று அந்த அரஃபா நாளில் ஷைத்தான் கடுமையான கோபத்தில் இருப்பது போல் இழிவான ஒரு நேரத்திலே இருப்பான். ஷைத்தான் இழிவான நேரத்தில் இருக்க போகிறானா அல்லது சந்தோஷமாக இருக்க போகிறானா என்பது அல்லாஹ்வே அறிந்திருக்கிறான். யாரை திருப்திப்படுத்த போகிறோம், யாரை கோபப்படுத்த போகிறோம்? அல்லாஹ்வையா, படைத்த ரப்புல் ஆலமீனையா? அவனை திருப்திப்படுத்த போகிறோமா அல்லது அவனுடைய கோபத்திற்கு உள்ளாக போகிறோமா? இதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ்வின் அடியார்களே. அதே போல் அல்லாஹ்வின் அடியார்களே, இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். இத்துணை வணக்க வழிபாடுகள் இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ஜின் யாத்திரையை செயல்படுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம். ஹஜ்ஜுடைய பாக்கியம், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. செல்வத்தாலும் மாபெரும் அந்த செல்வத்தை கொண்டும் நியத்தை வணக்க வழிபாடுகளான உடலான இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை கொண்டும் செயல்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் வணக்க வழிபாடு எத்தனை நாட்களாக சொல்லலாம். இந்த முதல் 10 நாட்கள் சிறப்பு என்று சொல்வதுடைய மிக முக்கியமான ஒரு அந்தஸ்து ஹஜ்ஜையும் யாத்திரையும் செயல்படுத்தக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள், இந்த முதல் 10 நாட்கள். அப்படி இல்லைவென்றால் எப்பேற்பட்ட ஒரு சங்கமிக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். எவ்வளவு ஒரு சங்கையான ஒரு காலத்தில் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அங்கே கல்லறிவார்கள் ஷைத்தானை. சுப்ஹானல்லாஹ். ஷைத்தானுக்கு கல்லறியக்கூடிய நேரமாக அங்கே இருந்து கொண்டிருக்கும் ஹாஜிகள். நாம் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, அதை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. இந்த 10 நாட்களில் வணக்க வழிபாடுகளை, அது என்ன வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக மனதில் கொள்ள வேண்டும். தொழக்கூடியது 2 ரக்காத்தாக இருக்கட்டும், ஓதக்கூடிய ஒரு சஃபத்தாக இருக்கட்டும், ஒரு தாளாக இருக்கட்டும், குர்ஆனில் எந்த வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சதக்காவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மற்ற நாட்களில் செய்வதை விட இந்த நாட்களில் நான் செய்யக்கூடிய இந்த வணக்கம், இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய இந்த வணக்கம் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கின்றது என்று செய்ய வேண்டும்.
அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன் மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه واشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. الله நடிகார்களே, வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நினைவூட்டல்கள் யாருக்கு? இப்படிப்பட்ட நினைவூட்டல்கள் நமக்கு. இந்த நினைவூட்டல்கள் நமக்காக இருக்க வேண்டும். அந்த நினைவூட்டல்களின் அமல்கள் நம்மிடமிருந்து ஆரம்பமாக வேண்டும். நம்முடைய வீட்டிலிருந்து, நம்முடைய குடும்பத்திலிருந்து. நம் எத்தனை பேர் இந்த 10 நாட்கள் இப்படி ஒன்று இருக்கின்றது என்று நம்முடைய வீட்டிலே சொல்லி இருக்கிறோம்? சொல்ல மனம் இல்லையா அல்லது சொல்ல நேரம் இல்லையா? அல்லாஹ் நம்மை நேர்வழியிலேயே செலுத்துவானாக. இது நினைவூட்டல் இல்லை என்றால், இது சத்தியத்தில் ஒரு குடும்பம் பயணிக்கவில்லை என்றால் வேறு எதை கொண்டு சத்தியத்திலே பயணிக்க போகிறோம்? இந்த வீட்டை வாங்குவது, அந்த வீட்டை வாங்குவது, அந்த நிலத்தை வாங்குவது, இந்த நிலத்தை வாங்குவது, இதை பற்றியே பேசுவதா? துனியாவை பற்றியே பேசுவதா? இதை கொண்டுதான் ஒரு சாலிஹான ஒரு குடும்பம் அமையுமா? அல்லது ஒருவருக்கொருவர் ஆகிரத்திற்கு, நிரந்தர வாழ்க்கைக்கு என்ன பயனளிக்கும் ஒரு குடும்பம்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுகின்ற வசனம். இந்த வசனம் எதை பறைசாட்டுகின்றது? எந்த இடத்தை வாங்கி போடுவது, எந்த இடத்திலே வாழ்வது, எந்த வாகனத்தை வாங்குவது, எதை பற்றி சிந்திப்பது? உலக விஷயங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் எப்போது மறுமைக்கான நேரம், எப்போது மறுமைக்கான சிந்தனை, எப்போது ஆகிரத்திற்கான சிந்தனை? அந்த மரணம் அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்களில் வரும்பொழுது கூட நம்முடைய எண்ணம் துனியாவை நோக்கி இருந்தால் அதை விட கைசேதம் வேறு என்னவாக இருக்க முடியும்? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 10 நாட்களுடைய அந்தஸ்தை புரியக்கூடிய நாம் அதன் பால் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் கவனியுங்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், இப்லீஸ் கூறுகிறான், قال أرأيتك هذا الذي كرمت علي لئن أخرتني إلى يوم القيامة. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், அல்லாஹ்வின் அடியார்களே, இப்லீஸ் கூறுகிறான், என்னை விட நீ கண்ணியப்படுத்தியவர் இவர்தானா? யாரை பார்த்து? ஆதமை பார்த்து. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏளனப்படுத்துவனாக சொல்கிறான் இப்லீஸ். இவரைத்தான் என்னை விட நீ கண்ணியப்படுத்திக்கிறாயா? மேலும் சொல்கிறான், சுப்ஹானல்லாஹ், நீ என்னை மறுமை நாள் வரை பிற்படுத்தினால் இவருடைய சந்ததிகளை நான் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி அவர்களை வழிகெடுத்து விடுவேன். ஆனால் நீ அருள் புரியும் அந்த குறைவானவர்களை தவிர அவர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது. ஷைத்தானின் வாக்குமூலம், இப்லீஸின் வாக்குமூலம். எனக்கு நீ கால அவகாசத்தை கொடுத்தார் ரப்பே, இந்த மக்களை, இவர்களுடைய சந்ததியினரை நான் வழிகெடுப்பேன், நான் வழிகெடுத்து விடுவேன். யாரை தவிர? யாரை என்னால் வழிகெடுக்க முடியாது? அந்த குறைவானவர்களை தவிர, அந்த சத்தியத்தில் இருக்கக்கூடியவர் தவிர. இந்த வசனத்திற்கு இமாம் சாதி ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீர் எழுதக்கூடிய ஒரு இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள், இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது தெரியுமா? இந்த வசனத்திலிருந்து ஷைத்தானுக்கே தெரிந்திருக்கிறது, ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஷைத்தானை பின்பற்ற மாட்டார்கள். ஒரு கூட்டம் இருக்கின்றது, அவர்கள் இந்த ஷைத்தானிற்கு கட்டுப்பட மாட்டார்கள், இந்த இப்லீஸிற்கு கட்டுப்பட மாட்டார்கள். அதை தெரிந்திருந்ததால் தான் இந்த ஒரு கூட்டம், இந்த சிறிய கூட்டத்தை மட்டும் என்னால் வழிகெடுக்க முடியாது என்று அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்கிறான். நாம் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம்? ஷைத்தானின் இப்லீஸின் கூட்டத்தில் இருக்க போகிறோமா? அல்லது ஒரு கூட்டத்தை என்னால் வழிகெடுக்க முடியாது அவர்களை தவிர என்று சொன்னானே, அந்த தவிர என்ற அந்த கூட்டத்திற்குள் இருக்க போகிறோமா? அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் அதே வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையை சொல்கிறான், قال اذهب فمن تبعك منهم فإن جهنم جزاؤكم جزاء موفورا. அந்த வசனத்திற்கு பிறகு, இப்லீஸ் அவ்வாறு பேசினதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், நீ போய்விடு,
நீ போய்விடு. ஆக அவர்களில் உன்னை யார் பின்பற்றினாரோ நிச்சயமாக நரகம்தான் உங்கள் அனைவரின் முழுமையான கூலியாக இருக்கின்றது. நிச்சயம் நரகம்தான் உங்கள் அனைவரின் கூலியாக இருக்கிறது. பின்பு அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன், வஸ்தஃபிஸ் மன் இஸ்ததஅத மின்ஹும் பிஸௌதிக வஅஜ்லிப் அலைஹிம் பிகைலிக ورجلك وشاركهم في الأموال والأولاد وعدهم وما يعدهم الشيطان إلا غرورا. அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன், உன்னால் முடிந்தவர்களை உன் குரல் மூலம் படிப்படியாக எனக்கு மாறு செய்ய அவர்களை தூண்டிவிடு. உன் குதிரை படைகளை கொண்டும் உன் மனித படைகளை காலாட்படைகளை கொண்டும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்து. யார்? மனிதர்கள் மீது தாக்குதல் நடத்து, அவர்களை வழிகெடு, அவர்கள் மீது தாக்குதல் நடத்து. செல்வத்திலும் குழந்தைகளிலும் அவர்களுடன் பங்கு கொள். எவ்வாறு செல்வத்திலும் குழந்தைகளிலும் இப்லீஸ் பங்கு கொள்வான் தெரியுமா? இப்லீஸ் எவ்வாறு, ஷைத்தான் எவ்வாறு நம்முடைய செல்வத்திலும் நம்முடைய குழந்தைகளிலும் பங்கு அளிப்பான்? எப்படி பங்களிப்பான் என்றால், சுப்ஹானல்லாஹ், அவர்களை வட்டி போன்ற ஹராமான வழிகளில் சம்பாதிக்க தூண்டுவதன் மூலம், இந்த மாபெரும் வட்டியின் மூலம் அவர்களை சம்பாதிக்க தூண்டுவதன் மூலம் நம்முடைய பொருள்களில் ஷைத்தான் வந்து விடுவான், நம்முடைய செல்வத்தில் ஷைத்தான் வந்து விடுவான். அதே போல் விபச்சாரம் போன்ற சட்ட விரோத மார்க்கத்துக்கு விரோத உடலுறவுகளில் ஈடுபட தூண்டுவதன் மூலம் நம் பிள்ளைகள் மூலமாகவும் வந்து விடுவான். அவர்களுக்கு வாக்குறுதி அளி, ஆனால் ஷைத்தான் அவர்களுக்கு ஏமாற்றுவதை தவிர வேறு எதையும் வாக்களிப்பதில்லை. யார்? அல்லாஹ் சொல்கிறான், இத்துணை கெட்ட விஷயங்களையும் ஷைத்தான் வாக்களிப்பான், அவர்களை தூண்டுவான், உலக ஆசைகளை காட்டி தூண்டுவான். ஆனால் அந்த வாக்கு அனைத்தும் பலிக்காத ஒன்று, நடக்க முடியாத ஒன்று. என்ன நடந்தாலும் சரி, அது கடைசியில் தோல்வியிலே கொண்டு போய் முடியக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இந்த ஷைத்தானை எதிர்க்க வேண்டாமா? இந்த ஷைத்தானை நாம் ஆட்கொள்ள வேண்டாமா? இந்த ஷைத்தானை விட்டு நாம் தூரமாக இருக்க வேண்டாமா? அல்லாஹ்வின் அடியார்களே, வேறு எதை நாம் அடைய போகிறோம்? சுப்ஹானல்லாஹ், இந்த விஷயத்தை நாம் தெளிவு கொள்ள போகிறோம். 10 நாட்களில் வணக்க வழிபாடு செய்ய வேண்டும் என்பது எண்ணம் என்றால், அதை தடுக்கக்கூடிய ஷைத்தானை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதைத்தான் இங்கே கூற விரும்புகிறேன். 10 நாட்கள் இந்த வணக்க வழிபாடுகள், இந்த சங்கையான நாட்கள் வருகிறது. வணக்க வழிபாடுகள் இன்னும் உதஹியா இருக்கிறது. குர்பானை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் அவருக்காக அறுத்து பலியிடக்கூடிய நேரத்திலே நெருங்கிக் கொண்டு இருக்கிறோம். அரஃபா நோன்பு இருக்கின்றது, ஈத் பெருநாள் இருக்கின்றது, ஐயாமத் தஷ்ரீக் இருக்கின்றது. பெருநாள் என்று சொன்னால், அது பெருநாள் என்றால் சுப்ஹானல்லாஹ் நமக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். 5 பெருநாட்கள் என்று சொல்வார்கள். ஒன்று அதுதான், அந்த ஒன்று ஈதுல் ஃபித்ர், ரமதானில் வரக்கூடிய அந்த ஒரு பெருநாள். மித்த 4 நாட்கள் ஈதுல் அத்ஹாவை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பெருநாள், ஹஜ் பெருநாளுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த 3 ஐயாமுத் தஷ்ரீக். இத்துணை நாட்கள், சங்கையான நாட்கள் நம்மை வந்திருக்கின்ற பொழுதும் கூட அல்லாஹ்வுடைய நினைவூட்டல்கள் இல்லாமல், மார்க்க நினைவூட்டல்கள் இல்லாமல், மார்க்க சிந்தனைகள் இல்லாமல் எல்லா நாளும் நமக்கு ஒரு நாள் தான் என்று பயணிக்கக்கூடியவர்களை நாம் என்னவென்று சொல்வது? அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் நம்மை தூரமாக்குவானாக. அப்படிப்பட்ட மக்கள் இருந்தும் தூரமாக்கி அவர்களுக்கும் அல்லாஹ் நேர்வழியை வழங்குவானாக. வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்ய திளைத்து நிற்கக்கூடிய முஸ்லிம்களாக, இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்யுங்கள். அதிலும் முக்கியமாக இந்த வணக்க வழிபாடுகள் என்று செய்யும் பொழுது, நோன்பு என்று வந்துவிட்டால், நோன்பிலே ரமதானிலே கதாவை வைத்திருப்பவர்கள், யாரிடம் ரமதான் விடுபட்ட நோன்புகள் இருக்கிறதோ அந்த நோன்பிற்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்படுகிறது, எனக்கு நோன்பிலே ரமதானிலே விடுபட்ட நோன்புகள் எனக்கு இருக்கிறது, நான் இந்த உபரியான நோன்பை பிடிக்கவா அல்லது நான் விடுபட்ட ரமதானின் நோன்பை பிடிக்கவா என்று கேட்ட பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ஹக், அல்லாஹ்வுடைய உரிமை கடமையை முதலில் நிறைவு செய், பின்பு உபரியான வணக்கங்களை செய்வாயாக என்று. அதனால் அல்லாஹ்வினுடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், சிறப்பு சிறந்தது இந்த 10 நாட்களில் இந்த வணக்கம், துல்ஹஜ்ஜில் நான் செய்யக்கூடிய வணக்க வழிபாடு என்று செய்யக்கூடிய அந்த உபரிவான் நோன்பை காட்டிலும் யாருக்காவது கதா ரமதானில் விடுபட்ட வாஜிபான கடமையான நோன்பு இருக்கிறது எனில் அதை முன்னிலைப்படுத்துங்கள், அந்த நோன்பை பிடிப்பவர்களாக இருங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. இந்த சத்தியத்திலே பயணிக்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வை வணங்கி முஸ்லிம்களாக, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இபாதல்லாஹ், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون
فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. يقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.